ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 4 காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காய்கறியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் 3 ஸ்பூன் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மஷ்ரூம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிளகுத்தூள், தேவையான உப்பு, அவ்வளோதான் பொருட்கள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸு சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது காளான் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் நல்லா வேகிற வரையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தண்ணி தனியாக, காய்கறியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதில் பாதி காய் தனியாக வச்சுக்கலாம், பாதி காயை மிக்சியில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ அதே தண்ணியை நம்ம திருப்பி சூடு பண்ணி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த காய்கறியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மீதி காய்கறியை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம ஏன் அந்த காய்கறியை பேஸ்ட்டாக அரைக்கிறோன்னா அப்போ தான் சூப்பில் மிக்ஸ் பண்ணும்போது சூப் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் காய்கறி வேணும்னா கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் காய் அரைச்சி போட தேவையில்லை. நான் காய்கறி அரைச்சி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக வேணும்னா அப்புறமா அதிகமாக போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.